எல்லாருக்கும் ஹை, நான் உங்க இளையராஜா. வெல்கம் டு ட்ரேடிங் இன் எடு. மார்க் டக்ளஸ் எழுதின ட்ரேடிங் இன் த ஜோன் புக்கோட கம்ப்ளீட் சம்மரியா நம்ம இந்த சீரிஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த வீடியோல சாப்டர் 9ல இருந்து நான் கத்துக்கிட்ட இம்பார்ட்டன்டான லெசன்ஸை இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 8 சாப்டர்ஸ்க்கான வீடியோவை நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸை ரெகுலரா பார்க்க மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சாப்டர் 9 த நேச்சர் ஆஃப் பிலீஃப். இந்த சாப்டர்ல ட்ரேடிங்கை விட பிலீஃப் அப்படிங்கிற, அதாவது நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் ஆர்த்தர் ரொம்ப டீடைல்டாவே டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா ட்ரேடிங் பத்தி இந்த சாப்டர்ல வந்து பெருசா எதுவுமே இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த சாப்டரோட நோக்கமே நம்மளோட நம்பிக்கை ஆக்சுவலா எப்படி வேலை செய்யுது, ஏற்கனவே நமக்கு என்ன மாதிரியான நம்பிக்கைகள்லாம் இருக்கு, அது நம்ம ட்ரேட் பண்ணும்போது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நம்ம அந்த நம்பிக்கையை மாத்துறதுக்கான அவசியம் என்ன, இதை பத்தி எல்லாமே ரொம்ப டீடைல்டா சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஒரு ட்ரேடிங் கான்செப்டை புரிஞ்சுக்கிறது மட்டுமே பாத்தீங்கன்னா பத்தாது. ஆக்சுவலா அதை வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கா மட்டும் இல்லாம அதை ஒரு புது நம்பிக்கையா நமக்குள்ள வந்து நம்ம அதை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஏன்னா அப்பதான் நம்மளால ஃபங்க்ஷனல் லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியும். இந்த ஃபங்க்ஷனல் லெவல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னிச்சையா செயல்படுறது. அதாவது வந்து யாரும் நம்மள ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், இல்ல யாரும் எதுவும் சொல்லணும்னு அவசியமே இல்ல. நம்மளாவே பாத்தீங்கன்னா நமக்குள்ளேயே எந்த ஒரு தடையும் இல்லாம, எந்த ஒரு தயக்கமும் இல்லாம, ரொம்ப நார்மலா பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலையை செய்வோம். உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பைக் ஓட்ட கத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங்ல 1008 டவுட்ஸ் இருக்கும், பயம் இருக்கும். யோசிச்சு பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போ உங்களுக்கு ஓட்ட தெரியும் அப்படின்னா, நீங்க அதை லேர்ன் பண்ண புதுசுல நம்மளோட மனநிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏதோ ஓரளவுக்கு இப்போ ஓட்ட கத்துக்கிட்டு இப்ப நம்மளாவே வந்து ஓட்ட ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்னதான் நமக்கு வந்து ஓட்ட தெரியும் அப்படின்னாலும், ஏதோ ஒரு மூலையில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகமும் பயமும் இருக்கத்தான் செய்யும். எங்கேயாவது கொண்டு போய் விழுந்துருவோமோ, ஏதாவது ஆகிருமோ அப்படின்னு. ஆனா இப்ப நீங்க ஒன்ஸ் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் பல மாசம் கழிச்சு, இப்ப பல வருஷம் கழிச்சு, இப்ப அதே பைக்கை நீங்க ஓட்டுறீங்க அப்படின்னா எந்த விதமான சந்தேகமோ எந்த விதமான பயமோ பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த திறமையை நம்ம நல்லாவே பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டோம். ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிளிட் செகண்ட்ல இப்ப வண்டி ஓட்டணும் அப்படின்னா அதை பத்தி எதுவுமே யோசிக்க வேண்டாம். போயிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிரும். அதுக்காக நம்ம வந்து கான்சியஸா யோசிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. எல்லா வேலையுமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தன்னால பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ட்ரேடிங்லயுமே நம்ம இந்த புது நம்பிக்கையை உருவாக்குனா மட்டும்தான் நம்மளால இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் லெவல்ல இருந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக தான் இந்த நம்பிக்கையை பத்தி நம்ம நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நம்பிக்கையோட இயற்கை தன்மையை பத்தி இந்த சாப்டர் ஃபுல்லா டீடைல்டா ஆர்த்தர் சொல்ல போறாரு. ஆக்சுவலி இது இதோட நிக்க போறது இல்ல. அடுத்த சாப்டர்லயும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த நம்பிக்கையை பத்தி பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல அதோட இயற்கையை பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம். அடுத்த சாப்டர்ல தான் அந்த நம்பிக்கை ட்ரேடிங்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத பத்தி எல்லாம் பார்க்க போறோம். நம்மளோட புரிதலுக்கும் நம்மளோட செயல்பாடுகளுக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் இருக்கு. பெரும்பாலான ட்ரேடர்ஸ் இந்த கான்செப்ட், ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த ப்ராபபிலிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. ஆனா அதை கன்சிஸ்டன்டா அப்ளை பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா தப்பு பண்ணிடுவாங்க. அதாவது அவங்களால அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. இப்போ ஒரு ட்ரேடர் இருக்காரு, புதுசா இப்பதான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அவருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி புரிய வைக்கிறேன். ஓகேங்களா, மார்க்கெட்னா இப்படிதான் இருக்கும், நம்ம வந்து ப்ராபபிலிஸ்டிக்கா தான் யோசிக்கணும், அப்பதான் நம்மளால வந்து இங்க எல்லா வகையும் கரெக்டா பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றேன். அது ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுக்கான வேலிடான பாயிண்ட்ஸையும் நான் சொல்றேன். இப்ப இதை கேட்டுட்டு உடனே அவர் வந்து பாத்தீங்கன்னா கன்வின்ஸ் ஆகிருவாரு. ஓகேங்களா, ஓரளவுக்கு அவருக்கு புரிஞ்சிடும். இப்ப கன்வின்ஸ் ஆயிட்டாரு, அப்ப எல்லாத்தையும் மாத்திருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அதை எடுத்து அப்ளை பண்ணும்போது மேபி ஒரு சில நாள் அவரு நான் சொன்னதை கேட்டு அதுக்கேத்த மாதிரி செயல்படலாம். அதிகபட்சம் ஒரு சில வாரங்கள் பாத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி அவர் செயல்படலாம். பட் அதுக்கப்புறம் அவரோட பிஹேவியர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிரும். இதனாலதான் நம்மளால கன்சிஸ்டன்டா பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியல அப்படிங்கிறாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட மைண்ட் அப்படிங்கிறது இயற்கையாவே அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா வடிவமைக்கப்படல அப்படிங்கிறாரு ஆர்த்தர். அதாவது தானாவே நம்ம வந்து அப்ஜெக்டிவா யோசிக்கிறதாகட்டும், இல்ல இப்ப இருக்கிற பிரசன்ட் மொமெண்ட்ல நம்ம வந்து வாழ்றதா இருக்கட்டும், அதுக்கேத்த மாதிரி பாத்தீங்கன்னா அது உருவாக்கப்படல. நீங்க நார்மலா யோசிச்சு பாருங்க. நம்ம மோஸ்ட்லி வந்து ஒண்ணு பாஸ்ட பத்தி நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்போம். அப்ப அதை பண்ணிருக்கலாம், அப்ப அப்படி ஆயிருச்சு, இந்த மாதிரி ஒண்ணு பாஸ்ட்ல வாழ்ந்துட்டு இருப்போம். இல்ல அப்படின்னா ஃபியூச்சரை பத்தின எதிர்பார்ப்பு இருக்கும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஃபியூச்சரை பத்தின எதிர்பார்ப்பு தான் நிறைய பேரோட மைண்ட்ல இருக்கும். ஆனா இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். இப்ப ட்ரேடிங்லயும் இதே பிரச்சனை தான் நடக்குது. ஓகேங்களா, இப்ப நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஒண்ணு ஏற்கனவே பண்ண தப்பு, ஏற்கனவே வந்த லாஸ், இல்ல ஏற்கனவே நம்ம எடுத்த ட்ரேடு, இதை பத்தி பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்போம். அந்த யோசனையிலே இப்ப உட்காந்து ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். இல்ல இப்போ உட்காந்து ட்ரேட் பண்ணாலும் ஃபியூச்சரை பத்தின எதிர்பார்ப்பு தான் அந்த இடத்துல அதிகமா இருக்கும். சோ இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா நம்மளோட நம்பிக்கை தான். அதாவது
நமக்குள்ள நிறைய விதமான நம்பிக்கை இருக்கும். நம்ம ட்ரேடிங் சம்பந்தமானத மட்டும் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சா மட்டும் தான் என்னால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இப்ப எனக்குள்ள இருக்கு அப்படின்னா, இல்ல அத தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இல்ல அப்படிங்கிற ஒரு புது நம்பிக்கையை எனக்குள்ள உருவாக்குறது பாத்தீங்கன்னா கஷ்டம். ஏன்னா நான் ஏற்கனவே வந்து அதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா நம்பிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணும்போது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த நம்பிக்கைக்கு நேர்மாறா ஒரு புது நம்பிக்கை அதான் உண்மைன்னு தெரியுது. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ட்ரூத்ல அத பத்தி டீடைல்டா பார்த்திருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இந்த புது நம்பிக்கைய உருவாக்குறது. ஏன்னா இதுல 2 விஷயம் பண்ணணும். 1 அந்த பழைய நம்பிக்கைய நம்ம வந்து தூக்கி அடிக்கணும். சரிங்களா? அத ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடணும் நம்ம மைண்ட்ல இருந்து. ஏன்னா இந்த 2 உண்மையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்க முடியாது. ஏன்னா 2மே ஆப்போசிட் ஆனது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ இது 2ல ஏதாவது 1 மட்டும் தான் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா முழுசா நம்ப முடியும். அப்போ பழைய நம்பிக்கையையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். இன்னொரு பக்கம் இந்த புது நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள நம்ம உருவாக்கிக்கணும். சோ இந்த மாரி 2 முரணான விஷயத்த கேட்கும்போது, அது நமக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, ஒரு குழப்பத்த உருவாக்கும். இதுல எத நான் நம்புறது? இல்ல நான் என்னதான் பண்றது? அப்படின்னு ஒரு மாதிரியான கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்க்கு அது நம்மள தள்ளிரும். இதனால நம்ம இன்கன்சிஸ்டன்ட்டா பார்த்தீங்கன்னா, வொர்க் பண்ண ஆரம்பிப்போம். நம்மளோட நம்பிக்கை எப்படி உருவாகுது? முதல்ல நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு பிசிக்கலான ஒரு பொருள் கிடையாது. பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இன்னும் உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, நம்பிக்கையெல்லாம் தொட்டெல்லாம் பார்க்க முடியாது. ஓகேங்களா? அப்ப இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்த்தர் இத வந்து ஒரு விதமான ஒரு ஆற்றல் அப்படிங்கிறாரு. அதாவது ஸ்ட்ரக்சர்ட் மென்டல் எனர்ஜி. நம்மளோட ஆழ் மனசுல வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆற்றல் தான் இந்த நம்பிக்கை அப்படிங்கிறாரு. நம்மளோட மனசுல மெமரி, கான்செப்ட், பிலீஃப் அப்படின்னு நெறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இருக்கும். மெமரி அதாவது ஞாபகங்கள் அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு அனுபவம். கான்செப்ட் அப்படிங்கிறத நம்ம அறிவு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு புரிதல் இல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது எமோஷனலி சார்ஜ் ஆன ஒரு கான்செப்ட் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு நம்பிக்கை எப்படி உருவாகுது அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில நமக்கு நிறைய அனுபவங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா இந்த நம்பிக்கை அப்படிங்கறதெல்லாம் பிறக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்கும் இருக்கிறது கிடையாது. சரிங்களா? நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற அனுபவத்துல இருந்து தான் இந்த நம்பிக்கையவே ஆக்சுவலா உருவாக்குறோம். அந்த அனுபவங்கள்ல பாசிட்டிவான அனுபவங்களும் இருக்கும். நெகட்டிவான ஒரு அனுபவங்களும் இருக்கும். அந்த அனுபவங்கள நம்ம ஃபீல் பண்ணும்போது, அதுக்கான ஒரு அர்த்தத்த பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்ட்ல இருந்து நம்ம குடுக்குறோம். அந்த அர்த்தம் கூட எப்படி நம்ம குடுக்குறோம் அப்டின்னா, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள்ல இருந்து தான். சோ இது வந்து ஒரு கன்டினியூஸ் ப்ராசஸ் மாரி தான். சரிங்களா? நம்ம பொறந்த குழந்தையா இருந்து, நம்ம இந்த உலகத்துல நம்ம பார்க்குற விஷயங்கள், நம்ம கேட்கிற விஷயங்கள், நமக்கு மத்தவங்க சொல்லிக் குடுக்குற விஷயங்கள வச்சு ஒரு அறிவ உருவாக்கிக்கிறோம். அந்த அறிவ பயன்படுத்தி தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயங்களுக்கு ஒரு அர்த்தத்த குடுத்து, நம்ம மைண்டுக்குள்ள அத ஒரு கான்செப்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இந்த கான்செப்ட் தான் காலப்போக்குல நம்மளோட ஒரு நம்பிக்கையா பாத்தீங்கன்னா மாறுது. இதுக்கு ஒரு சின்ன சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப சர்க்கரை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? சுகர். சோ அது வந்து ஒயிட்டா இருக்கு. இந்த ஒயிட்ங்கிற விஷயம் வந்து சின்ன வயசுல நம்மளுக்கு வந்து கிண்டர் கார்டன்ல இல்ல நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் கலர்ஸ் நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதுல இது ஒயிட் கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஓகே அத வச்சு ஃபர்ஸ்ட் டைமா நம்மளோட வாழ்க்கையில நம்ம வந்து சர்க்கரைய பாக்குறோம். சரிங்களா? இப்ப சின்ன குழந்தையில நம்மளுக்கு நம்மளோட பேரண்ட்ஸோ இல்ல டீச்சர்ஸோ சொல்லி கொடுத்த இந்த கலர்ஸ் தெரியும். அதுல இருந்து இந்த சக்கரைனா இப்போ ஒயிட் கலர்ல தான் இருக்கும் போல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த சுகரை பாக்குறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அதோட கலர் என்ன அப்படின்னு நமக்கு தெரியுது. அதே மாதிரி சுவைகள் ஓகேங்களா? டேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்போ இனிப்புங்கிற ஒரு டேஸ்ட்டை வந்து இதுதான் இனிப்பு அப்படின்றது நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியில இருந்தே நம்ம பிறந்த குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம டேஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். இப்போ சக்கரைங்கிற ஒரு விஷயம் இனிப்பா தான் இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். இப்ப இது வந்து ஒரு நாலேஜ் அதாவது ஒரு கான்செப்ட் சரிங்களா? சக்கரைங்கிறது வெள்ளையா இருக்கும். அதோட டேஸ்ட் வந்து இனிப்பா இருக்கும். குட்டி குட்டியா கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும். அப்படிங்கிற இந்த கான்செப்ட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைமா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அத நம்ம மைண்ட்ல வந்து ஒரு கான்செப்டா தான் இப்ப ஸ்டோர் பண்றோம். இது காலப்போக்குல என்ன ஆச்சுன்னா நம்மளோட ஒரு நம்பிக்கையா மாறிடுச்சு. சர்க்கரைனா வெள்ளையா தான் இருக்கும். அது இனிப்பா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையா பாத்தீங்கன்னா மாறுது. சோ இந்த ப்ராசஸ புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். ஆனா எல்லா நம்பிக்கையும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. சில விஷயம்லாம் வந்து யூனிவர்சல் ட்ரூத்தா இருக்கும். அதாவது இப்போ சூரியன் இருக்கு. சூரியனை சுத்தி தான் பூமி வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வந்துகிட்டு இருக்கு. நிலா வந்து பூமியை சுத்துது அப்படிங்கறதெல்லாம் யூனிவர்சல் ட்ரூத். அது உங்களுக்கு ஒரு மாதிரியும் எனக்கு ஒரு மாதிரியும் பாத்தீங்கன்னா மாறாது. ஆனா எல்லா நம்பிக்கையும் அப்படி இருக்காது. சில நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆகும். இப்போ உதாரணத்துக்கு மத நம்பிக்கையை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு பர்சன் ஒரு மதத்தை பாத்தீங்கன்னா பின்பற்றுவாரு. இன்னொரு பர்சன் இன்னொரு மதத்தை பின்பற்றுவாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட ஒரு ரைட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இதுல சரி தப்பு அப்படிங்கறதுல விஷயமே கிடையாது. அது அவங்களோட நம்பிக்கை அவ்வளவுதான். இன்னும் ஒரு சில இடங்கள்ல
எல்லாருமே ஒரே விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதாவது இப்போ 2 பெர்சன் இருக்காங்க. ஒரு சிச்சுவேஷன அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பெர்சன் பைக்ல கொஞ்சம் வேகமா போயிட்டு இருக்காரு. ஓகேங்களா? சோ வேகமா போறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விதமா அந்த ரோட்ல குறுக்க ஒரு நாய் வந்துருச்சு. ஓகேங்களா? அந்த வண்டி மேல மோதி அங்க ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். ஓகேங்களா? அந்த பெர்சனும் விழுந்துட்டாங்க. அந்த நாய்க்கும் பார்த்தீங்கன்னா அடிபட்டுருச்சு. இப்போ இந்த விஷயத்த 2 பேர் நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுல ஒரு பெர்சன் என்ன நினைக்கிறாரு அப்டின்னா, ஆஹா! வண்டிலலாம் நம்ம ஸ்பீடாவே போக்கூடாது. இந்த மாரி ஏதாவது எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடக்க வாய்ப்பு இருக்கு. சோ வண்டில நம்ம பொறுமையா தான் போணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நம்ப ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பெர்சன் என்ன பண்றாரு அப்டின்னா, இந்த நாய்ங்கனாலே இப்படிதான். இந்த நாய்ங்கள எங்கேயாவது பார்த்தாலே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெனைக்கிறாரு. சோ 2 பேரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயம் ஒண்ணா இருந்தாலும், அத அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற அவங்களோட பார்வை மாறுது இல்லையா? அதன் மூலியமா அவங்களோட எப்படி சொல்றது? அவங்களோட பிலீஃப் அப்படிங்கிறது வேற வேற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகலாம். அதாவது அவங்களோட கண்ணோட்டத்தின் அடிப்படையில ஞாபகத்துக்கும், நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? ஞாபகம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவுதான். அதுல எந்த விதமான அர்த்தமும் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஆனா நம்பிக்கை அப்படிங்கிறது நம்மளோட அனுபவத்தோட ஒரு விளக்கம். அண்ட் அதோட சேர்ந்து ஒரு அர்த்தமும், எமோஷனும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கையில கலந்திருக்கும். அண்ட் நம்ம நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம கத்துக்கிற விளக்கத்துல இருந்து தான் பாத்தீங்கன்னா உருவாகுதே தவிர ஒரு அப்சல்யூட் ட்ரூத்ல இருந்து, அதாவது ஒரு உண்மையில இருந்து பாத்தீங்கன்னா அது உருவாகுறது கிடையாது. நம்மளோட நம்பிக்கைக்கான சோர்ஸ் என்ன? ஆல்ரெடி நான் சொன்னேன், பொறக்கும் போதே நமக்கு எந்த விதமான நம்பிக்கையும் பாத்தீங்கன்னா இருக்காது. ஆக்சுவலா வந்து எதுவுமே நமக்கு தெரியாது. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த தமிழ் கூட பாத்தீங்கன்னா நான் பொறக்கும் போதே வந்து நான் கத்துக்கிட்ட விஷயம் கிடையாது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வளர வளர நம்ம கத்துக்கிற விஷயங்கள் தான். அதே மாதிரி நமக்கு ஏற்படுற நம்பிக்கைகள், அதாவது நமக்குள்ள உருவாகுற நம்பிக்கைகள் அப்படிங்கிறது மத்த விஷயங்கள்ல இருந்து நம்ம கத்துக்கிட்டதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா நம்ம உருவாக்கி இருப்போம். அதுலயும் பெரும்பாலான நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம சுயநினைவா இல்லாதப்பயே பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்கோம். அதாவது இது நம்ம ஒரு நம்பிக்கையா உருவாக்கிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்காமலே பாத்தீங்கன்னா அது நமக்குள்ளேயே தானா ஒரு நம்பிக்கையா பாத்தீங்கன்னா மாறி இருக்கும். இதுல பல நம்பிக்கைக்கு ஒரு வரையறை பாத்தீங்கன்னா இருக்கும். அதாவது ஒரு அளவு, ஓகேங்களா? இதுனா இதுதான் அப்படிங்கிற மாதிரி அதுக்குன்னு ஒரு லிமிட் பாத்தீங்கன்னா இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான நம்பிக்கை அப்படிங்கிறது இப்படி ஒண்ணு உருவாகுது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வே இல்லாம பாத்தீங்கன்னா நமக்குள்ள உருவாகிடும். அதுலயும் குறிப்பா நம்ம சின்ன வயசா இருக்கும்போது நம்மளோட நம்பிக்கை என்ன பண்ணும்? இதோட முக்கியமான வேலையே நம்மளோட புலனுணர்வை வடிவமைக்கிறது, விளக்கத்துக்கு வழிகாட்டுறது, நம்மளோட நடத்தைய கண்ட்ரோல் பண்றது, அதாவது கட்டுப்படுத்துறது, அண்ட் நம்மளோட எமோஷனல் ரியாக்ஷன்ஸ பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. அதுல ஒரு தாக்கத்தை பாத்தீங்கன்னா இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ஏற்படுத்தும். ஆக்சுவலா நம்மளோட நம்பிக்கை தான் நம்மள பொறுத்த வரைக்கும், அதாவது அது எப்படி நம்மள ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்னா, அதுதான் உண்மை. இது வந்து மாறவே மாறாது. இதுல நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி நம்மளோட நம்பிக்கை நம்மள ஃபீல் பண்ண வைக்கும். இப்ப எனக்கு பைக் ஓட்ட தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அத நான் முழுசா 100% ஒரு நம்பிக்கையா உருவாக்கி வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒருவேளை எனக்கு பைக் ஓட்ட தெரியாதோ, இல்ல இன்னும் நான் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கோ அப்படிங்கிற எந்த விதமான கேள்விகளையும் பாத்தீங்கன்னா எனக்குள்ள அது உருவாக்கவே உருவாக்காது. அண்ட் எனக்கு வந்து பைக் ஓட்ட தெரியும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நினைச்சிட்டு இருப்பேன். ஏன் நம்மளோட நம்பிக்கைய மாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு? ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு நம்பிக்கை அப்படிங்கறதெல்லாம் வெறும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம்ல வந்து உருவாகுற விஷயமே கிடையாது. ஓகே, ஆல்ரெடி இதோட ப்ராசஸ நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லிருக்கேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல ஒரு சில நாளோ இல்ல ஒரு சில மாசங்களுக்கோ அது வெறும் ஒரு அறிவா தான் பாத்தீங்கன்னா நம்மளோட மைண்ட்ல ஸ்டோர் ஆகி இருக்கும். காலப்போக்குல தான் அது வந்து ஒரு நம்பிக்கையா பாத்தீங்கன்னா உருவெடுக்கும். இதுக்கு நிறைய டைமும் நிறைய அனுபவமும் பாத்தீங்கன்னா தேவைப்படும். அண்ட் இதுதான் அந்த நம்பிக்கைக்கு பெரிய வலுவை பாத்தீங்கன்னா கொடுக்கும், ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இப்ப நான் புதுசா ஒரு விஷயத்த லேர்ன் பண்றேன், புதுசா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அது ஆட்டோமேட்டிக்கா என்னோட பழைய நம்பிக்கையை ரீப்ளேஸ் பண்ணிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம புதுசா கத்துக்கிட்ட விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நாலேஜ், ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒரு கான்செப்ட் அளவுல தான் பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனா ஏற்கனவே நமக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை, ஓகேங்களா? இந்த கான்செப்ட் வந்து நம்பிக்கையா மாறுறதுக்கு, பிலீஃபா மாறுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். அப்படி இருக்கிறப்போ ஒரு நியூ கான்செப்ட் வந்து அவ்வளவு ஈஸியாலாம் இந்த ஓல்டு பிலீஃப வந்து ரீப்ளேஸ் பண்ணிராது. சோ இந்த மாற்றத்துக்கு ரிப்பீட்டேஷன், அதாவது தொடர் முயற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நமக்கு தேவை அப்படிங்கறத உணர்ந்து மனதளவுல அதுக்கு நம்மள தயார்படுத்திக்கணும். அண்ட் அப்படி பண்றப்ப ஏற்படுற சிக்கல்களை பத்தியும் பாத்தீங்கன்னா நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னா அவ்வளவு ஈஸியான ஒரு ப்ராசஸா இது இருக்காது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, நான் ஒரு விஷயம் 100% பாத்தீங்கன்னா உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். அதனால அந்த இடத்துல எந்த விதமான கேள்வியும் நான் பாத்தீங்கன்னா கேட்க மாட்டேன். அப்படி இருக்கிறப்போ நான் எதுக்காக மாறணும், நான் எதுக்காக என்னோட நம்பிக்கையை நான் மாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
வெளிய இருக்கிற பிரச்சனைகள வந்து பாத்தீங்கன்னா, சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா, அத பண்ணிட்டோம் அப்டின்னா, அது வந்து நம்மளோட நம்பிக்கைக்கு பொருந்தி போயிரும். அதாவது அதோட அலைன் ஆகிரும். நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா, எந்த சிக்கலும் இருக்காது அப்டின்னு நெனப்பாங்க. ஆனா, அதெல்லாம் சுத்தமா பாத்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. ஏன்னா, நமக்கு வெளிய இருக்கிற எல்லா விஷயங்களையும் பாத்தீங்கன்னா, நம்மளால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒரே ஒரு விஷயம் நம்மளால பண்ண முடிஞ்சது என்ன அப்டின்னா, அதாவது இந்த மொத்த பிரச்சனைக்கும் இருக்கிற ஒரே தீர்வு என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கைய மாத்துறது மட்டும் தான். எப்படி நம்மளோட நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிற விஷயங்கள வடிவமைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கை ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில ஒரு தாக்கத்த பாத்தீங்கன்னா ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதுல குறிப்பா ஒரு 4 விஷயத்த நம்ம சொல்லலாம். நம்பர் 1 பெர்செப்ஷன் ஃபில்டர். அதாவது நம்மளோட உணர்வுகள்ல பாத்தீங்கன்னா வந்து ஃபில்டர் பண்ணும். எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எடுத்துக்காது. இப்ப நான் பல விஷயங்கள பார்த்தாலுமே, என் நம்பிக்கைக்கு ஏத்த மாரி எது இருக்கோ அத மட்டும் தான் பாத்தீங்கன்னா நான் எடுத்துப்பேன். என்னோட நம்பிக்கைக்கு எதிரா இருக்கிற விஷயங்கள வந்து நான் ஸ்கிப் பண்ணிருவேன். இல்ல டோட்டலா அத நான் கண்டுக்கவே மாட்டேன். இந்த மாரி நம்மளோட நம்பிக்கைகள் நம்ம உணர்ற விஷயங்கள, நம்ம பார்க்கிற விஷயங்கள ஃபில்டர் பண்ணிரும். 2வது கிரியேட் எக்ஸ்பெக்டேஷன். நான் ஒரு விஷயத்த முழுசா நம்புறேன் அப்படிங்கிறப்போ, ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன் அப்படின்னா, ஃபியூச்சர் மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன வைக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா எனக்கு தான் தெரியுமே, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ, அப்ப ஃபியூச்சர்ல அதுதானே எனக்கு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்ப பார்த்தீங்கன்னா அது உருவாக்கிரும். நம்பர் 2 கிரியேட் எக்ஸ்பெக்டேஷன். கடந்த காலத்துல நமக்கு உருவான நம்பிக்கைகளின் அடிப்படையில எதிர்காலத்து மேல ஒரு எதிர்பார்ப்ப பார்த்தீங்கன்னா அது உருவாக்கி விட்டுரும். ஏன்னா எனக்கு தான் தெரியுமே இங்க இப்படிதான் நடக்க போகுது, இப்படி ஆச்சுன்னா இப்படிதான் ஆகும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். நான் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனா கன்வெர்ட் ஆகிரும். ஏன்னா இது இப்படிதான் இருக்கும்னா, அது எப்பவுமே அப்படியே தானே இருக்கும். ஏன்னா அதானே உண்மை. ஒரு நம்பிக்கை அப்படிதான் வொர்க் ஆகும். அப்ப என்னன்னா, ஃபியூச்சர்லயும் அதே விஷயம் தான் ஆகும், அதே விஷயம் தான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்ப பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை உருவாக்கிரும். 3வது டிரைவ் பிஹேவியர். நம்மளோட செயல்பாடுகளை முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்றதே நம்மளோட நம்பிக்கை தான். சோ நம்மளோட நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளோட செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். அண்ட் 4வது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்மளோட எமோஷனல் ரெஸ்பான்ஸ வடிவமைக்கிறதே இந்த நம்பிக்கை தான். அதாவது நம்ம எமோஷன் கூட நம்ம நம்பிக்கையின் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பிரஸே பண்ணுவோம். இதுக்கு ஆர்த்தரே வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருப்பாரு. நான் அந்த எக்ஸாம்பிளே உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு கேம்பெயின் ஒன்னு ரன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஒரு பர்சன் என்ன பண்ணணும் அப்படின்னா கையில ஒரு போர்டு வச்சுட்டு நிக்கணும். ஓகேங்களா? இத ரன் பண்ணவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பர்சனுக்கு நிறைய காசு கொடுத்திருக்காங்க. காசை கொடுத்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஒரு பிஸியான ஒரு ஸ்ட்ரீட்ல நிக்க சொல்லிட்டாங்க. இப்ப அவர் கையில இருந்த போர்ட்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ஃப்ரீ மணி டுடே ஒன்லி அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. ஃப்ரீயா என்கிட்ட காசு இருக்கு, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போர்ட்ல எழுதியிருக்கு. ரொம்ப பிஸியான தெரு தான். சரிங்களா? நிறைய பேர் அந்த பர்சனை கடந்து போறாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லா எழுத படிக்கலாம் தெரியும். சரிங்களா? அந்த போர்ட்ல என்ன எழுதியிருக்குன்னு பாக்குறாங்க. நிறைய பேர் நின்னுட்டு எல்லாம் போறாங்க. அப்படி இருந்தும் அந்த பர்சன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்கவே இல்ல. இன்ஃபேக்ட் இந்த கேம்பெயினை ரன் பண்ண பர்சன் அந்த போர்டு வச்சுக்கிட்டு இருந்தவர் கிட்ட சொன்ன விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். உங்ககிட்ட காசு காலி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து சாயங்காலம் வரைக்கும் நிக்க தேவையில்ல. நீங்க பாட்டுக்கு கிளம்பி போயிருங்க. அவ்வளவுதான் உங்க வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அந்த பர்சன் கூட இத வந்து மத்தவங்க வந்து நம்ம கிட்ட காசு வாங்குவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காம இது ரொம்ப ஈஸியான வேலை. ஃப்ரீயா காசு கொடுத்தா யாருதான் வாங்கிக்க மாட்டாங்க அப்படிங்கறதுல இவரு வந்து ஜாலியா அந்த வேலைய பாத்தீங்கன்னா செய்ய போயிட்டாரு. ஆனா கொஞ்ச நேரம் ஆக ஆக தான் அவர் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றாரு. அது என்னன்னா, யாருமே இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா காசு குடுங்க, எனக்கு காசு வேணும், எனக்கு கொஞ்சம் குடுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்கவே இல்ல. ரொம்ப ரேரா தான் 1, 2 பேர் வந்துட்டு அதுலயும் ஒருத்தர் வந்து அவருக்கு ஊருக்கு போறதுக்கு பஸ்ஸுக்கு காசு தேவைப்பட்டிருக்கு. ஒரு அளவா ஒரு அமௌண்ட்ட வாங்கிட்டு அவரு போயிட்டாரு. இத பார்த்து கூட மத்தவங்களுக்கு வந்து நம்பிக்கையே வரல. சரி இதுல என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும்போது தான் இங்க மக்களோட நம்பிக்கை தான் பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, சும்மாலாம் காசு யாருக்கும் கிடைச்சிராது. அது உண்மைதானே. ஃப்ரீயாலாம் எங்கேயுமே பாத்தீங்கன்னா காசு சும்மாலாம் யாருக்குமே வந்துராது. சரிங்களா? ரொம்ப ரேர். இப்போ கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நான் எடுக்கிறேன், எடிட் பண்றேன், அப்லோட் பண்றேன். நீங்க இந்த வீடியோவை டைம் கொடுத்து உட்காந்து பாக்குறீங்க. ஸோ இதுக்கு இடையில ஆட் வரும். அந்த ஆட்ல இருந்து எனக்கு ஒரு ரெவன்யூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வரும். இப்ப இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க. இதுல இருந்து ஒரு 4 விஷயத்த கத்துக்கிறீங்க. அதை வச்சு நீங்க வந்து ஒரு விஷயம் செய்றீங்க. அதன் மூலியமா நீங்க பலன் அடைகிறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு டைம் அண்ட் எஃபர்ட் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப இதே மாதிரியான நம்பிக்கையோட தான் அங்க இருக்கிற பர்சன்ஸும் இருந்திருக்காங்க. அதனாலதான் யாருமே போயிட்டு அந்த பர்சன் கிட்ட அவர்கிட்ட உண்மையிலே காசு இருக்கு, அதை வந்து அவர் சும்மா தான் கொடுக்கறதுக்காக வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைக்காம யாருமே வந்து அவர்கிட்ட காசு போய் கேட்கறதுக்கு முன் வரவே இல்ல. ஆனா அந்த இடத்துல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை யாராவது ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா ஃப்ரீயாவே அவங்களுக்கு அவ்வளவு காசு வந்திருக்கு. ஏன்னா அந்த பர்சன் போய்
சொல்லல. ஓகேயா? உண்மையாலே அந்த பெர்சன் கிட்ட காசு இருந்துச்சு. அத அவர் குடுக்கறதுக்கு தயாரா இருந்தாரு. ஆக்சுவலா அது அவரோட காசு கூட இல்ல. இன்னொருத்தரோட காசு தான். அவர்கிட்ட குடுக்க சொல்லி தான் பார்த்தீங்கன்னா வச்சிருந்திருக்காங்க. இத தான் ஆக்சுவலி ஆர்தர் பிரச்சனை அப்படிங்கிறாரு. அது என்னன்னா, ரியாலிட்டிக்கு ஏத்த மாதிரி நம்ம செயல்படாம, நம்மளோட நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி செயல்படுறது தான் இங்க வந்து சிக்கலையே ஏற்படுத்துது. ஃப்ரீயாலாம் காசு கிடைக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல அப்படிங்கிற நம்மளோட நம்பிக்கை, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன் கிட்ட போயிட்டு நம்ம காசு வாங்கலாம் அப்படின்னு வந்து நம்மள ஃபோர்ஸே பண்ணாது. ஒருவேள கொஞ்சம் நம்ம இப்படி யோசிச்சு பார்க்கலாம். ஒருவேள ஃப்ரீயா கூட காசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ? கொஞ்சம் டிஃபரண்டான ஒரு ஆங்கிள் தான். சரிங்களா? பட் இது வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ கிரியேட் பண்ணும். அதாவது ஒரு புது வாய்ப்ப உருவாக்கும். இப்ப நான் வந்து எதிர்பார்க்கல. சரிங்களா? அப்படியே கம்ப்ளீட்டா இந்த போர்ட பார்த்தனோனே என்னோட நம்பிக்கைய நான் அப்படியே மாத்திக்கல. ஓ! ஃப்ரீயாலாம் காசு குடுப்பாங்க போல இருக்கு. அப்ப ஃப்ரீயா கூட இந்த உலகத்துல காசு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டக்குன்னு அந்த போர்ட பார்த்தோனே என் நம்பிக்கைய நான் மாத்திக்கல. என்னதான் எனக்கு ஒரு பக்கம் அந்த நம்பிக்கை இருந்தாலும், அந்த இடத்துல நான் வந்து ஆக்கப்பூர்வமா செயல்பட்டு ஒரு கேள்விய நான் எனக்குள்ளேயே நான் கேட்டுக்கிறேன். ஒருவேளை இது பாசிபிளா இருந்தா என்ன பண்ணலாம்? இப்ப இந்த கேள்விதான் எனக்கு ஒரு வாய்ப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி குடுக்கும். ஏன்னா, இப்ப இத நான் ஃபர்தரா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போணும் அப்டின்னா, ஒரே வழி இப்ப அந்த பெர்சன் கிட்டயே போயிட்டு கேட்கறது மட்டும் தான். நான் போயிட்டு இப்ப கேட்டா நான் வந்து ஒரே நைட்ல பணக்காரன் ஆயிடுவேன் அப்டிங்கிறதுல போயிட்டு கேட்க போறது கிடையாது. சரிங்களா? சும்மா அந்த போர்ட்ல எழுதி ஒட்டியிருக்காரு. உண்மையிலேயே நீங்க வந்து காசு குடுப்பீங்களா? சரி எனக்கு குடுங்க. எனக்கு ஒரு 10,000 குடுங்க. எனக்கு ஒரு 1,00,000 குடுங்க அப்டின்னு போயிட்டு கேட்கிறப்போ, அங்க போட்டிருக்கிறதுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி தான் நம்ம செயல்படுறோம். சரிங்களா? நம்ம இப்பயும் வந்து எதிர்காலத்து மேல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நமக்கு இல்லாம தான் போயிட்டு நம்ம அந்த இடத்துல அந்த பெர்சன் கிட்ட அப்படி கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அது எல்லாமே உண்மையா இருந்து அந்த பெர்சன் உண்மையாலே நமக்கு காசு குடுத்திருந்தாருன்னா, இந்த எக்ஸாம்பிள்ல இது வந்து உண்மையாலே நடந்த ஒரு விஷயத்த தான் ஆர்தர் இந்த சாப்டர்ல ஒரு எக்ஸாம்பிளா இன்க்ளூட் பண்ணியிருப்பாரு. உண்மையாலே நமக்கு காசு கிடைச்சிருக்கும். நம்ம ஒரு பலன அனுபவிச்சிருப்போம். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம கண்ணு முன்னாடி இருந்த வாய்ப்ப நம்ம பயன்படுத்திக்கிட்டது தான். சோ என்னதான் நமக்குள்ள 1008 நம்பிக்கைகள் இருந்தாலுமே, அந்த இடத்துக்கு தகுந்த மாரி அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம செயல்படணும். அது நம்ம நம்பிக்கைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல அகைன்ஸ்டா இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல நான் என் நம்பிக்கைக்கு ஏத்த மாரி தான் நான் எல்லா விஷயத்தையும் செய்வேன் அப்படின்னா, நம்ம கண்ணு முன்னாடியே 1008 வாய்ப்புகள் இருந்தாலும், அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டு தான் உட்கார்ந்திருப்போம். நம்பிக்கைக்கும், உண்மைக்கும் உண்டான வித்தியாசம் என்ன? முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. பெர்செப்ஷன் அடிப்படையில, அதாவது நம்ம உணர்றதன் அடிப்படையில ஃபிக்ஸ்டா இதுதான் உண்மை அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரே விஷயத்த 2 பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, அதிலிருந்து 2 வேற வேறமான நம்பிக்கை கூட பார்த்தீங்கன்னா உருவாகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரியாலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு பெர்சனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதாவது அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அவங்களோட வெர்ஷன் ஆஃப் ரியாலிட்டியா பார்த்தீங்கன்னா அவங்கவங்க உருவாக்கிக்கிறாங்க. அதுல தான் இந்த நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா உருவாகுது. அண்ட் இந்த நம்பிக்கை தான் நம்ம எத பார்க்கிறோம், எப்படி உணர்றோம், என்ன நம்ம டிசைட் பண்றோம், என்ன நம்ம எதிர்பார்க்கிறோம், எப்படி நம்ம செயல்படுறோம், அந்த விளைவுக்கு நம்ம எப்படி வந்து ஃபீல் பண்றோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்துது. ஆக்சுவலா உண்மை அப்படிங்கிறது என்ன தெரியுமா? எது வேலை செய்தோ அதுதான் உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளோட நம்பிக்கை வந்து நம்மளோட இலக்கை அடையறதுக்கு நமக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா ஓகே. இல்ல என் நம்பிக்கை தான் என் தோல்விக்கே வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அதுதான் ஆக்சுவலி எனக்கு வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, அப்ப நான் மாத்திக்க வேண்டியது அப்படிப்பட்ட நம்பிக்கைய தானே தவிர வேற விஷயங்கள கிடையாது. ஏன்னா அங்க நம்மளோட நம்பிக்கை தான் பிரச்சனையே. ஏன் நம்பிக்கை லிமிட்டடா இருக்கு? அதாவது ஏதோ ஒரு இடத்துல நம்மள அந்த நம்பிக்கை ஏன் வந்து தொடர்ந்து கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கு? யோசிச்சு பாருங்க. என்விரான்மென்ட் அப்படிங்கிறது இன்ஃபைனைட் பாசிபிலிட்டியோட இருக்கிற ஒரு விஷயம். அதாவது நம்மள சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழல்ல என்ன வேணாலும் பார்த்தீங்கன்னா, எப்ப வேணாலும் நடக்கலாம். அந்த மாரியான ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். ஆனா நம்மளோட நம்பிக்கை அப்படிங்கிறது லிமிட்டடா இருக்கு. இதுனா இப்படிதான் இருக்கணும். அதுனா அப்படிதான் இருக்கணும். அப்படிங்கிற மாரி இருக்குது. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம முழு ரியாலிட்டியா பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாம போகுது. ஏன்னா நம்மள சுத்தி இருக்கிற என்விரான்மென்ட்ல நெறைய பாசிபிலிட்டீஸ் இருந்தாலும், நமக்கு அதாவது நம்மளோட நம்பிக்கையின் அடிப்படையில எதெல்லாம் பாசிபிள்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோமோ, அத மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம். இத தான் ஆர்தர் வந்து பார்ஷியல் வியூ ஆஃப் ரியாலிட்டி அப்படிங்கிறாரு. இப்படி நம்ம அரைகுறையான விஷயங்கள பார்த்தோம் அப்படின்னா, அதுல இருந்து ஒரு முழுமையான உண்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா நம்மளே வந்து அரைகுறையா தான் பார்த்திருக்கோம். அதாவது பாதி விஷயங்கள மட்டும் தான் பார்த்திருப்போம். இல்ல ஒரு சில விஷயங்கள தான் பார்த்திருப்போம். அத மட்டுமே வச்சு இதுதான் உண்மை அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. இப்ப 2 பேருக்கு நடுவுல சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தர் கிட்ட மட்டும் போயிட்டு சண்டைக்கான காரணத்த நம்ம கேட்டோம் அப்படின்னா, அவங்க சைடு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவ ஷேர் பண்ணுவாங்க. அத மட்டும் கேட்டுட்டு இதுதான் உண்மை, இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம், நம்ம நம்புனோம் அப்படின்னா நம்ம தான் முட்டாள். ஒண்ணும் இல்ல நம்ம நம்பிக்கைய வச்சு லாஜிக்கலா சிம்பிளா ஒரு டெஸ்ட் பண்ணலாம். நம்மளோட நம்பிக்கை அப்படிங்கிறது 100% உண்மையான எதிர்பார்ப்பு அப்படின்னா, அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா நிறைவேறிக்கிட்டே இருக்கணும். அதாவது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில நான் ஒரு விஷயத்த எதிர்பார்க்கிறேன். அது 100% உண்மையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா தடவையும் என்னோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிற அந்த இடத்துல பூர்த்தி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். உண்மையாலே அப்படி நடக்குதான்னு கேட்டு பாருங்க.
கண்டிப்பா இல்ல. அதனால தான் நம்மளோட நம்பிக்கை அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா இல்ல, அக்யூரேட்டா இல்ல அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. 2 பாசிபிள் அவுட்கம்ஸ். இப்ப நம்ம நம்பிக்கையோட நம்ம பண்ற விஷயம் அலைன் ஆச்சு அப்படின்னா, நம்மளோட உணர்வுகள் வந்து தெளிவா இருக்கும். ஆக்கப்பூர்வமா முடிவெடுப்போம். ரிசல்ட்ஸும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும். இதே நம்ம நம்பிக்கை வந்து அதோட அலைன் ஆகல அப்படின்னா, நம்மளோட உணர்வுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ரொம்ப மோசமான முடிவுகள தான் எடுப்போம். அண்ட் நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்குள்ள உருவாகும். சோ இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம எந்த விஷயம் பண்ணாலுமே சரி, அதுல ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரா பாத்தீங்கன்னா அது இருக்கு. அண்ட் கடைசியா இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு 100% உண்மையெல்லாம் தேவையே கிடையாது. இந்த ரியல் மார்க்கெட் கண்டிஷன்ல வொர்க் ஆகுறதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இருந்தா போதும். ஒருவேள அந்த நம்பிக்கைக்கு எதிரான நம்பிக்கைகள் ஏற்கனவே நம்ம மனசுக்குள்ள இருந்தாலும், அத மாத்திக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இல்ல அத மாத்துறதுக்கான முயற்சிய நம்ம தொடர்ந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஒரு பாயிண்ட்ல நம்மளால அத கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் பண்ண முடியும். உண்மைய சொல்லணும் அப்படின்னா, இங்க நம்ம மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்காக வரல. நம்மளோட நம்பிக்கைய ட்ரேட் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம நம்பிக்கை தான் இந்த எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்துது. அப்போ நம்ம ட்ரேடிங்ல சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட நம்பிக்கைய மாத்தணும். நம்ம நம்பிக்கைய மாத்துனா தான் நம்ம மார்க்கெட் எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிற நம்மளோட பார்வை அப்படிங்கிறது மாறும். அந்த பார்வை மாறுச்சு அப்படின்னா தான் நம்மளோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது மாறும். நம்மளோட செயல்பாடுகள் மாறினா தான் கடைசியில நம்மளோட ரிசல்ட்டையும் நம்மளால மாத்த முடியும். அண்ட் ஃபைனலி நம்மளால ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரும் ஆக முடியும். நீங்க ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் பண்ண இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா? பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலும் சரி, இல்ல ப்ராப்பரா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, கவலையே படாதீங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்ம ஃபில் பண்ணுங்க. நம்மளோட ட்ரேடிங் எடு கம்யூனிட்டில நாங்க மென்டார்ஷிப் புரோகிராம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த மென்டார்ஷிப் புரோகிராம் பத்தின டீடைல்ஸ நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இல்ல நம்மளோட tradingedu.in அப்படிங்கிற வெப்சைட்லயே நீங்க விசிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த மென்டார்ஷிப் புரோகிராம் சம்பந்தமா எப்ப என்ன டவுட் வந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல எங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்திருக்கோம். எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட அடுத்த வீடியோல இந்த புக்கோட 10th சாப்டர் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் ட்ரேடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.